ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டே ஒரு கேஸ் இப்போ பரபரப்பாக உலுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையே இரு தரப்புக்கும் நடுவில் பிரச்சனை வேண்டாம், வாங்க அமைதியாக பேசி சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போன ஒருத்தரை எதிர்த்தரப்பு காவல்துறை கண் முன்னாடியே கொலை செய்திருக்கிறது. இதுதான் இப்போ தமிழகத்தில் மிகப்பெரிய கேஸாக பேசப்பட்டு கொண்டுட்டு இருக்கு. ஆமாங்க, விழுப்புரத்தைச் சேர்ந்த கைக்களத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற மணிகண்டன் இவர் தான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த மணிகண்டன் நெல் அறுவை இயந்திரத்தில் ஓட்டுநராக வேலை பார்க்குறாரு. அதே பக்கத்தில் இன்னொருத்தரும் அதே வேலையை பார்த்துருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன். இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை இருந்திருக்கு. இதனால் மணிகண்டன் அவர்கள் காவல் நிலையத்தில் தேவேந்திரன் மீது வழக்கு கொடுத்துருக்காரு. அதன் பிறகு என்ன நடந்துங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா காவல் நிலையத்தில் வச்சு அது விசாரிக்கப்படாமல் அருண் அப்படிங்கிறவரோட ஒரு தனியார் வயலில் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்ரீதர் அப்படிங்கிற காவலரும் இன்னொரு காவலரும் மணிகண்டனை அழைச்சிட்டு அங்கே போயிருக்காங்க. இவங்க பேச வர்றது தெரிஞ்சு அருண் அப்படிங்கிறோட வயலில் ஏற்கனவே பதுங்கியிருந்த தேவேந்திரன், அதாவது அறிவாளோட ஏற்கனவே பதுங்கியிருந்த தேவேந்திரன் காவல்துறையினரோடு வந்த மணிகண்டனை பார்த்ததும் பாஞ்சு போய் அவரை கழுத்தில் வெட்டி கொண்டிருக்காரு. இது காவல்துறை கண் முன்னாடியே நிகழ்ந்தேறியிருக்கு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஊர் பொதுமக்கள் தேவேந்திரனை தங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்காங்க. காவல் நிலையம் தாக்குதலுக்கும் உள்ளாயிருக்கு. அதைத் தொடர்ந்து அதிக போலீசார் காவல் நிலையத்தில் குவிக்கப்பட்டு காவல் நிலையத்தை போட்டு பூட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் மக்கள் கொதிப்பு அடங்காத சூழ்நிலையில் அப்போ தான் அங்கே வந்திருக்காரு திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்கள். அவரோட மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போது இறந்து போன மணிகண்டனுக்கு அவர் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கணும், அவருக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வழங்கணும், இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. மேலும் கொலை செய்த தேவேந்திரனுக்கு உடனடியாக தக்க தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க தங்களோட கருத்துக்களாக எடுத்து வச்சாங்க. காவல் நிலையத்தில் முறையாக புகார் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு எதுக்கு காவல் நிலையத்தை விசாரிக்காமல் தனியார் ஒருத்தரோட வயலில் சென்று விசாரிக்கணும், எதுக்கு அது கட்ட பஞ்சாயத்து முறையில் நடந்தது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்க எல்லா மக்களோட கேள்வியாகவும் இருந்துச்சு. இது தொடர்பாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட மணிகண்டன் குடும்பத்தார் பக்கம் நின்று தன்னோட கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆதித்தமிழ் மகன் மணிகண்டன் சாதிவாதிகளால் கருத்தறுத்து படுகொலை செய்யப்படுவதை வேடிக்கை பார்ப்பது தான் திராவிட மாடலா, பெரியார் மண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கைக்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த தம்பி மணிகண்டன் சாதிய வெறியர்களால் காவல்துறை முன்னிலையே கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட செய்தியானது பேரதிர்ச்சி தருகிறது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி சமூக அமைதியை காக்க வேண்டிய காவல்துறையினரே சாதியவாதிகளுக்கு துணை போயிருப்பது கடும் கடனத்துக்குரியது. தம்பி மணிகண்டன் படுகொலை பெரம்பலூர் மாவட்டம் முழுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கொலையாளிகளை இன்னும் கைது செய்யாதிருப்பது வெட்கக்கேடானது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் ஆதி தொல்குடி மக்கள் மீதான தாக்குதல்களும் வன்முறைகளும் படுகொலைகளும் அதிகரித்திருக்கின்றன. வேங்கை வயலில் மனித கழிவை குடிநீர் தொட்டியில் கலந்த வன்கொடுமையில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் ஆதிக்குடிகள் நுழைய முடியாத இழிநிலை உள்ளது. பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக சாதி ஆணவ கொலைகள் நிகழ்த்தப்படுகின்றன. தற்போது காவல்துறையின் துணையோடு அவர்களின் முன்னிலையிலேயே ஆதித்தமிழ் மகன் மணிகண்டன் படுகொலை செய்யப்பட்டிருப்பது சாதிய கோரத்தின் உச்சமாகும். காவல்துறை அமைச்சகத்தை தன்வசம் வைத்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் என்ன செய்கிறார்? இதுதான் நீங்கள் கட்டிக்காக்கும் சமூக நீதியா? ஆதிக்குடி மக்கள் மீதான கோர தாக்குதல்களை வேடிக்கை பார்ப்பதுதான் பெரியார் மன்னா? சமூக நீதி என பேசாத ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, விளிம்பு நிலை மக்களின் மேம்பாடு என நாளும் மேடைகளில் வாய்ப்பந்தல் போடும் திமுக அரசு சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றுவதற்கு ஏன் தயங்குகிறது? இதுதான் உங்களது சாதி ஒழிப்பு நடவடிக்கையா? அடையாள அரசியல் செய்து அடித்தட்டு உழைக்கும் மக்களை ஏமாற்ற வெட்கமாக இல்லையா? எத்தனை காலத்துக்கு ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள்? பெரியார் என்னும் பிம்பத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நீங்கள் போடும் சாதிய ஒழிப்பு நாடகமும் உங்களது முற்போக்கு முகமூடியும் கிழிந்து தொங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆகவே தம்பி மணிகண்டனை படுகொலை செய்த கொலையாளிகளுக்கும் அக்கொலைக்கு துணையாக இருந்த காவல்துறையினரும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும், தம்பி மணிகண்டனின் குடும்பத்தாருக்கு உரிய துயர் துடைப்பு தொகை வழங்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துகிறேன் அப்படின்னு செந்தமிழன் சீமான் அவர்கள் மணிகண்டன் குடும்பத்துக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள். நன்றி.